Hello friends, welcome back to the Beautgenix and இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா eyebrow tutorial தாங்க பார்க்க போறோம். So eyebrow tutorial வந்து நிறைய பேருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு and நான் இப்போ கிளாஸ் போயிட்டு இருக்கேன். So eyebrow tutorial எனக்கு கிளாஸ்ல எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டா மேபி உங்களுக்கு வெளிய போயும்போது eyebrows fill பண்ண ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கேன். And நீங்க இத என்னோட வீடியோவை first time பார்க்கறீங்க அப்படினா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க and பக்கத்துல இருக்க bell icon click பண்ணி all notification click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பா visible ஆகும். சோ ரொம்ப லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். சோ என்னோட before eyebrow நல்லா பாத்துக்கோங்க. before eyebrowல வந்து ஒண்ணுமே இருக்காது, ரொம்ப சின்ன eyebrowவா இருக்கும். சோ நான் angle brush எடுத்துக்கிறேன் and eyeliner எடுத்துக்கிறேன். இது ஒரு gel eyeliner brown color. சோ நான் என்ன பண்றேன், brushல ரொம்ப லைட்டான ப்ராடக்ட் எடுத்துட்டு ஐப்ரோல ஸ்டார்டிங்ல இருக்குறத அப்வர்ட்ஸா அப்ளை பண்ண போறேன். because நமக்கு ஸ்டார்டிங் ஐப்ரோ எப்படி இருக்கும்னா ஹேர் எல்லாமே அப்வர்டா growth ஆயிருக்கும். சோ அப்வர்டா நான் அப்ளை பண்ணிக்கிறேன். and again கொஞ்சம் ப்ராடக்ட் எடுத்து இப்போ வந்து சைடா அப்ளை பண்ணிக்கிறேன். சைடு டைரக்ஷன் பார்த்து அப்ளை பண்ணிக்கிறேன் அந்த ஆர்ச் வரைக்கும். ஸோ எல்லா ஐப்ரோக்கும் மோஸ்ட்லி ஆர்ச் இருக்கும். ஸோ அந்த ஆர்ச் வரைக்கும் அப்வர்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போது கொஞ்சம் ப்ராடக்ட் எடுத்து ஆர்ச்லேருந்து டவுன்வர்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே வந்து ஒரு ஷார்ப் எட்ஜ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு ரெண்டு ஐப்ரோ பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியும். and அதே மாதிரி இன்னொரு ஐப்ரோவையும் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங்கில் அப்வர்ட் டைரக்ஷனில் அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் ப்ராடக்ட் எடுத்து சைட் டைரக்ஷனில் அப்ளை பண்ணிக்கிறேன் ஆர்ச் வரைக்கும். அண்ட் இப்போது டவுன்வர்ட்ஸாக ஷார்ப் எட்ஜ் இந்த ஐயில் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் யூஸ் பண்ண ஆங்கிள் ப்ரஷ் பார்த்தீங்கன்னா ஐப்ரோக்காக ரொம்ப சின்னது யூஸ் பண்ணேன். இப்போது வந்து கொஞ்சம் பெரிய ஆங்கிள் ப்ரஷ் எடுத்து அதில் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி ஐப்ரோட கரெக்ட் ஷேப், அதாவது அவுட்லைன் மாதிரி வரைகிறேன். ஃபவுண்டேஷன் கொஞ்சம் பிரைட்டாக இருந்தாலும் நோ இஷ்யூஸ். பிகாஸ் நம்ம கண்ணுக்கிட்ட வந்து மோஸ்ட்லி ஐ மேக்கப் போட்டுருவோம், அதனால நோ இஷ்யூஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐயும் அதே மாதிரி அவுட்லைன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போது நான் ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு ஃபவுண்டேஷன் எல்லாமே அவுட்டர் சைடில் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதாவது ஐப்ரோ உள்ளே பிளெண்ட் பண்ணால் ஃபவுண்டேஷன் எல்லாம் போய் மெஸ்ஸி ஆகிடும், அதனால ஃபவுண்டேஷனை அவுட்டர் சைட் வர மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் ஒரு பர்ஃபெக்ட் ப்ரொஃபஷ்னல் ஐப்ரோ க்ரியேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். ஒரு ஃபவுண்டேஷன் அண்ட் ஐப்ரோ ஜெல் இருந்தால் போதும். அண்ட் அதுக்கான கரெக்ட் ப்ரஷ் இருந்தால், ஆங்கிள் ப்ரஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ரஷ் இருந்தால் போதும். இந்த மூணுமே இருந்தால் நம்ம பர்ஃபெக்ட் ஐப்ரோ க்ரியேட் பண்ணலாம். எவ்வளோ சின்ன ஐப்ரோவாக இருந்தாலும் நம்ம கரெக்டான ஷேப் ஆர்ச் எல்லாம் வச்சு கொண்டு வரலாம் ஐப்ரோ ஜெல் வச்சு. ஐப்ரோக்கு யூஸ் பண்ண கலர் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஃபீல் ஆச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இதை என்னோடய வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக விசிபிள் ஆகும். இன்னும் நிறைய வீடியோஸில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர்.